ரியலைசேஷன் அக்கௌண்ட். அதில் கிரெடிட் சைடு ஐட்டம்ஸ் பை சன்ட்ரி creditors 1,29,400 by Mrs. Pradeep's loan account 40,000. provision for doubtful debts ஐயும் எடுத்துக்கிடணும். $4,000. and next நம்ம asset side எடுக்கணும். asset side 2 building 3 lakh, 2 investments 30,000, 2 debtors 71,400, 2 goodwill 10,000. ஸோ இப்போ இந்த ரெண்டு சைடும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். 2 sides ஆட் பண்ணோன்னா $3,00,000 1 11 3 11 4 4,11,400. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே 0,0,400 13க்கு 3 ரிமைனிங் 1 7 1 lakh 1,73,400. இப்போ நம்ம பே பண்ண போகிறத பற்றி பார்க்கலாம். அசட்ஸை, அதாவது ஒய்ஃபோட லோனை பிரதீப் எடுத்துக்கிறாரு. பிரதீப்போட ஒய்ஃபோட லோனை பிரதீப்பே பே பண்ணிக்கிறேன்றாரு. அப்போ நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா, 2 பிரதீப்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், பிரதீப்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் within bracket wife loan, ஒய்ஃப் லோனுன்னு எழுதணும். பிரதீப்போட ஒய்ஃபோட லோன் வந்து 40,000. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கிரெடிட்டார்ஸ். கிரெடிட்டார்ஸ் தான் நம்ம அமௌண்ட்டை வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். கிரெடிட்டார்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 1,20,000 calculation of amount paid on creditors 1,29,400. 10% டிஸ்கவுண்ட்டு 2 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம பே பண்ணுறோம். அப்போ 6, இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0 கட் ஆயிடுது. 1 6 is 6, 2 6 are 12, 1 6 is 6, remaining 3, 5 6 are 30, remaining 4, 6 6 are 36. மறுபடியும் இங்கே வந்து 4 இருக்கும். அப்போ புள்ளி வச்சுட்டு 6 6 are 36 போய்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, 1,29,400ல் 2,157 கூட எடுத்துக்கோங்க. அதை பாயிண்ட்டாக 1 பாயிண்ட் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 3 4, இங்கே 2, இங்கே 7, இங்கே 1 1. ஸோ 1,27,000 1,27,243 தான் கிரெடிட்டார்ஸ்க்கு பே பண்ண அமௌண்ட்டு. ஸோ 1,27,243. ஓகேங்களா? அடுத்து நம்ம என்னென்ன பே பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கமிஷன் டூ பேங்க்கு
இங்கேயும் 2 பேங்க் தான். 2 பேங்க் விதின் ப்ராக்கெட் கிரெடிட்டார்ஸ், 2 பேங்க் விதின் ப்ராக்கெட் கமிஷன் 10,000. அடுத்தது எக்ஸ்பென்சஸ், ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் 2 பேங்க் விதின் ப்ராக்கெட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க 2,500. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அசட்ஸை ரியலைஸ் பண்ணதை எழுதலாம். அசட்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வாஸ் கிவன் டு பரேஷ். அப்போ பை பரேஷ் கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ராக்கெட்டில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. அவர் எவ்வளோக்கு எடுத்துக்கிட்டார் அப்படின்னா 27,000க்கு எடுத்துக்கிட்டார். அடுத்தது பை பில்டிங் ரியலைஸ்டு, பேங்க்கு விதின் ப்ராக்கெட் பில்டிங் எவ்வளோக்கு ரியலைஸ் பண்ணியிருக்கோம் 3,50,000. அடுத்தது கிரெடிட்டார்ஸ் வேர் டு பி, அதெல்லாம் ஓகே முடிச்சாச்சு. வேறு இதில் நம்ம எது கொண்டு வரலை, இன்வெஸ்ட்மெண்ட் எழுதிட்டோம், பில்டிங் எழுதிட்டோம். டெட்டாஸ், பை டெட்டாஸ் அதுக்கு எந்த வேல்யூவும் கொடுக்கல, பை பேங்க்குன்னு போட்டு விதின் ப்ராக்கெட் தான் டெட்டாஸ் போடணும். அப்போ அதை புக் வேல்யூவே நம்ம எழுதிக்கிடணும். புக் வேல்யூ வந்து 71,400. ஸோ இப்போ நம்ம இந்த டோட்டல் பண்ணி நம்ம ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்றத கால்குலேட் பண்ணலாம். ஓகேப்பா, இப்போ நம்ம டோட்டல் பண்ணுறோம். இங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளக்சுவேஷன் ரிசர்வையும் நம்ம எடுத்துக்கிடணும். இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளக்சுவேஷன் ரிசர்வ் எடுத்துக்கோங்க. தென் டோட்டல் பண்ணோன்னா 1,81,400. இங்கே வந்து 4,11,400. அடுத்து இந்த அசட்ஸை லயபிலிட்டிஸை நம்ம அசட்ஸை ரியலைஸ் பண்ணியிருக்கோம், லயபிலிட்டிஸை பே பண்ணியிருக்கோம், கமிஷன் எக்ஸ்பென்சஸ்ஸு கிரெடிட்டார்ஸு பிரதீப் பொய்ப்போட லோனு. அதுக்கடுத்து இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டு பில்டிங் டெட்டாஸ் எழுதியாச்சு. ஸோ இதோட டோட்டல் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,09,800. ஸோ 7,09,800. இந்த 7,09,800 டெபிட் சைடு டோட்டல் 5,91,143 நம்ம மைனஸ் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிறது 38,657. ஸோ நமக்கு ரியலைசேஷன் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ ப்ராஃபிட் ஆன் ரியலைசேஷன் 38,657. ஸோ இதை நம்ம பார்ட்னருக்கு பிரித்து கொடுத்துடணும், அதாவது பரேஷுக்கும் பிரதீப்புக்கும் பிரித்து கொடுத்துடணும் அவங்களுடைய ரேஷியோவில். தேங்க்யூ.